ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இங்கே ஒரு ஸ்டாக் வந்து செம்ம வேகத்தில் மேலே ஏற போகுதுங்கிற மாதிரியான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நியூஸ் அப்படி இருக்குது. இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு போக போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ அமேசிங்கான ரிசல்ட் வருது, ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்டே இருக்கமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் as 10K மேஜிக். 1000 இருந்தால் போதும், இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சு இதை வச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சின்ன முதல் அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30 வரைக்கும் வரலாம். அந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸ் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 ருபீஸோ 1000 1500 ருபீஸோ 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். அது முழுக்க உண்மையும் கூட. இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, as I said 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே போட தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. இது நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட 10,000 ரூபாய்க்கு மேலே போடவே கூடாது அப்படிங்கிறது இதில் உள்ள கண்டிஷனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் இன்னமும் தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பழைய சப்ஸ்கிரைபர் என்ன செய்கிறாங்க, அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது, எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி சொல்கிறாங்க. புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அடிப்படை டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவில் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். தெர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த நாட்டு டைம் ஜோன் நம்ம நாட்டு டைம் ஜோனோட மேட்ச் ஆகாமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிய வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து ₹29 வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதாக. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அதை விட சூப்பராக போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டாக் வந்து திடீர்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படி பிரகாசமாக வந்து நிற்கிது அப்படின்னு. ஸோ அந்த எந்த ஸ்டாக்னா இந்த டிஎல்எஃப் அப்படின்ற ஸ்டாக், இந்த டிஎல்எஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டாக் தான். ஏன் இந்த ஸ்டாக் பற்றி இப்போ இந்த டிஎல்எஃப் ஸ்டாக் எப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு மாதமும் ட்ரேடர்களுக்கும் காசு கொடுக்கும், இன்வெஸ்டர்களுக்கும் காசு கொடுக்கும், சீசனல் இன்வெஸ்டர்களுக்கும் காசு கொடுக்கும், அண்ட் ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கும், லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணணும் காசு. அந்த மாதிரி வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம நம்பி உட்காந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது என்னுடைய புரிதல். ஸோ இந்த ஸ்டாக் கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து ₹775 அப்படிங்கிறது. இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி வரும்போது ப்ரைஸ் லைட்டாக மாறிக்கலாம். 775 ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கணும், இந்த ஸ்டாக் வந்து மும்பையில் அந்தேரி பகுதியில்
கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 lakhs ஸ்கொயர் ஃபீட் 9 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி அந்த பண்ணும்போது அந்த வீடுகளோட விலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரேஞ்சிங் ஃப்ரம் 3.5 crores 9.5 crores வரைக்கும் அந்த ஹவுசஸ் நம்ம பண்ணுறாங்க. அதில் வந்து நிச்சயமாக விற்று தீர்த்துருவாங்க. அது அப்படி வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பெருசாகும். அந்த பிஸ்னஸ் வால்யூம் பெருசாக ஒரு அடிஷ்னல் வால்யூம் வரும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸும் கரஸ்பாண்டிங்காக மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு வைல்டு மேன் தாட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங் சினாரியா பக்கம் வரும். ஸ்டாக்கோட இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது 601 rupees 20 ஸோ இட் ஃபால்ஸ் ஆன் 7th April இந்த வருஷம்தான். இதோட இயர் ஹை அப்படிங்கிறது போன வருஷம் September 27th 979 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து இதோடைய ரைஸ் எப்படின்னு பார்த்தோன்னா இயர் லோலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ அப்ரிசியேஷனாக இந்த ஸ்டாக் வந்து ஏறி வந்திருக்கு அப்படின்னு ப்ரீமியமாக ஏறி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் 28.90. இப்போவே இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக் வந்து 28.90% வந்து அப்போ மேலே வந்து நிற்கிற. அப்போ இந்த ஸ்டாக் ஃபர்தராக வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணி வரும்போது இன்னும் மேலே போகுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஆப்வியஸாக இந்த ஸ்டாக் மேலே போகிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் தாட்டு, அடிப்படை புரிதல். அப்போ இந்த ஸ்டாக் மேலே போகுங்கிற போது இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்காக டார்கெட் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் மே ரீச் 887 வரும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், திஸ் இஸ் நாட் அ அஷூரன்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து என்னோட பரிந்துரை கிடையாது. ஐ எம் நாட் அட் ஆல் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசணும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்பேன். எதுக்கு வரீங்க, எதுக்கு வீடியோ போடுறீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னா இது எல்லாமே இந்த பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த சேனலில் போடுறேன். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த டிஎல்எஃப் ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்து என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நியூ வியூவர் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் இந்த வீடியோவை இப்போ பார்த்த நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா தான் ஹாப்பியாக இருக்கும். லைக் போட்டு விட்ருங்க. தென் இந்த சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட்லேயே ஒரு டர்ன் அரவுண்ட் வரும்போதோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு பிரேக் அவுட்டோ ஃப்ரீஸோ பபுளோ இல்லை மொமெண்டம் வரும்போது திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டு விடுவேன் இன்ட்ராடேயில். இது நீங்கள் கிளிக் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து சேர உடனே நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வரேன். உங்கள்கிட்ட எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்கலாம், எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கலாம், எவ்வளோ மொபைல் ஆப்பில் இருந்தாலும் இது நான் ஒன்று யூஸ் பண்ணுறது ரொம்ப பக்காவாக இருக்குது. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.